கரெக்டா வந்து நிக்கும் எங்கேயும் எப்போதும். இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது எஃப் டாக்ஸி. அதானே எஃப் டாக்ஸி. இது நம்ம ஒரு டாக்ஸி. சுவாமி விவேகானந்த அறக்கட்டளை தலைவர் மற்றும் ஸ்ரீ விநாயகா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியோட தலைவர் அவர்களை வரவேற்கிறோம். சதீஷ் அவர்கள் 31வது மாவட்ட உறுப்பினர் அவர்களை வரவேற்கிறோம். திரு யூஎன் கேசவன் அவர்கள் 30வது வார்டு தஞ்சை மாவட்ட உறுப்பினர் அவர்களை வரவேற்கிறோம். திரு கமல்சந்த் ஜெயின் அவர்கள் தலைவர் தஞ்சை நகர் ஜெயின் சங்கம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி அவர்களை வரவேற்கிறோம். திரு ஜிஎஸ் ராமமூர்த்தி அவர்கள் கணேசன் தலைவர் தஞ்சாவூர் மனோஜ் வெளிப்புடை அனிசா விலாச பயிற்சி மைய உயர்ந்தோட தாமரை அன்போடு வரவேற்கிறோம். டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம் துவக்கி வைத்து ஆசி உரை வழங்கிய ராமகிருஷ்ண மடம் தஞ்சாவூர் தலைவர் சுவாமிஜி அவர்களையும் அவர்கள் அனைவர் சமஸ்த மத்திய தஞ்சாவூர் அவர்களையும் வாழ்க்கை வழங்குவர் உள்ள வஸ்தா ஆர் ராமமூர்த்தி அவர்களையும் திரு கணேசன் அவர்களையும் திரு எஸ் விஜயகுமார் அவர்களையும் மகிழ்ச்சி அடைகிறோம். என்னுடைய சங்க தலைவர் நம்முடைய மாவட்ட தலைவர் குருந்தராஜ் அவர்கள் திருவையாறு சப்தக்கால நிகழ்ச்சியில் அவர் அந்த கோயிலுடைய சூப்பர் சேர் வந்து இருந்ததுனால ஒன்றும் கவலைங்க அந்த கோயில் நிகழ்ச்சி உங்களை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பூ போட்டுருக்கிறான் அவன் நடந்துட்டு இருக்கு. அதான் அதில் இருக்கார் அவர். நம்முடைய சேவா பாரதி அமைப்பு தொடர்ந்து கடந்த 27 ஆண்டுகளாக தமிழகத்தில் பல சேவா காரியங்களை செய்து வருகிறது. எண்ணற்ற காரியங்கள் செய்து வரும் நம்முடைய சேவா பாரதி அமைப்பு எங்க என்ன தேவையோ அதை முன்னின்று செய்து வருகிறோம். உதாரணமாக நம்ம தஞ்சை பெரிய கோயில் கும்பாபிஷேகத்திலும் சரி, கொரோனா காலத்திலும் சரி, தொடர்ந்து இந்த கபச்சுரல் குடிநீர் நாட்டுக்கே முன்னுதாரணமாக நம்முடைய தஞ்சாவூர் இருந்தது. நம்ம சென்னை எல்லாருமே பார்த்தீங்கன்னா கபச்சுரல் குடிநீர் கொடுத்தது தமிழகத்தில் இந்தியாவில் முதல்ல தஞ்சாவூர் ஃபர்ஸ்ட் எடுத்து தஞ்சாவூர் கொடுத்தோம். அந்த கேஸ் போட்டாங்க. அந்த கேஸையும் வாதாடி அந்த தீர்ப்பு எடுத்து அனைவரும் பயன்பெற்றார்கள் என்ற செய்தியும் அந்த ப்ராசஸ்ல கொண்டு வந்தாங்க. ஏன் இதை சொல்றேன்னா அந்த ஆரோக்கியத்தினுடைய என்ன தேவை மக்களுக்கு அதை நாம நம்முடைய சேவா பாரதி செஞ்சுட்டு வர்றாங்க. உணவு தேவையா, இருப்பிடம் தேவையா, இந்த சுனாமியில் பாதிக்கப்பட்ட நாகப்பட்டினத்துல 1500 வீடுகள் நம்முடைய குஜராத் பந்து மோடிஜி அந்த முதல்வராக இருந்தாரு. கிட்ட 30 கோடி பணம் ஒதுக்கி நம்முடைய நாகப்பட்டினம் சுனாமியில
1500 வீடு அடுக்குமாடி வீடு கற்றுக் கொடுத்தோம். அதே மாதிரி அங்க இறந்த பிணங்கள் அத்தனை பிணங்களையும் ராணுவமே உள்ள வராத காரணத்தோடு அந்த மாதிரி அந்த நேரத்தில் நம்முடைய சேவாபாத் சொல்றது கிட்ட 1000கணக்கான பேர் அங்க உள்ள இருந்து எல்லா கிராமங்களையும் கிட்ட 47 கடலோர கிராமங்கள்ல அந்த பாதி எடுத்து ஜாதி மதம் தேசம் எதுவுமே இல்லாம அதை பாதி எடுத்து அங்கங்க அதை அடக்கம் செய்து அங்கங்க வந்து எரிவுக்கு செஞ்சோம். ஏன் சொல்லணும்னா இந்த மாதிரி சேவா காரியங்கள்ல கல்வித்துறையிலையும் நாம வந்து சாப்பாடு தரோம், முதியோர்கள் கவனிக்கிறோம். தமிழகத்துல கிட்ட 36 அன்பு இல்லங்கள் அது குறிப்பா தெய்வங்கள் வாழ்க்கை அது குறிப்பு பிரார்த்தனை போட்டிருக்கோம். ஏன்னா முதியோர்கள் வந்து தெய்வங்களா நினைச்சு 4 இடங்கள்ல இப்ப சமீபத்தில் நம்முடைய சேவாபாத் கட்டாயத்தின் காரணமாக 4 இடங்கள் மதுரை, நாகப்பட்டினம், சென்னை, விழுப்புரம், திருநெல்வேலி 4 இடங்கள்ல நம்முடைய முதியோர்கள் போயிட்டிருக்கோம். மன வளர்ச்சி கொண்டிய குழந்தைகளுக்கு காப்பகம் அதோட 3 இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு நாகர்கோவில், மதுரை, ஆச்சரியம் சொல்றோம். ஆச்சரியம்னா மன வளர்ச்சி கொண்டிய குழந்தைகளை அவங்க வளர்த்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க வச்சு அவங்களுக்கு படிப்பு சாப்பாடு எல்லாம் கொடுத்து மறுபடியும் உடனே வீட்டுக்கு விட்டுருவோம். ஒரு சில குழந்தைங்க அங்கேயே கல்வி வைக்கிறோம். அதுவும் இந்த ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி காரியங்களை செய்வதில்ல நம்முடைய கல்வித்துறை அதிகமான இளைஞர்கள் இன்னைக்கு தனியார் துறையில தான் நிறைய வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அனைத்து படித்தவர்கள் படிச்சு முடிச்ச உடனே ஐஐடி முடிச்சாச்சுன்னா வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. இன்றைய நன்னாளி சேவாபாதனுடைய பயிற்சி நிலையத்திற்கு தலைமையேற்றி சிறப்புரை வழங்க இருக்கின்றோம். பாரத கல்விக்கும் தலைவர் திருமதி அவர்களும் சுவாமிஜி அவர்களும் அறிந்திருக்கின்ற சகோதரர்கள் அனைவரும் தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சாமிஜி அவர்களுக்கும் பாரத காலத்தின் தலைவர் குறிப்பாக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நடத்த இருக்கின்ற டிஎன்பிசி பயிற்சி மையத்திற்கு நான் சார்ந்துள்ளோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பை நாட்டமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். பயிற்சி மேடையில் அனைவருக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சேவா சங்கத்தின் மூலம் பயிற்சி பெறும் ஒவ்வொருவரும் மிக சிறப்பாக அவர்களுடைய பணியில் சேர்ந்து மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு பிடித்தமான வரிகளை கூறி இதே தினம் சேவாபாதி தென் மாநில அமைப்பின் சார்பாக இந்த டிஎன்பிசி என்கிற மிக சிறப்பான ஒரு கட்டணமில்லா பயிற்சி மூலம் மிக சிறப்பாக நடைபெறுவது இந்த குரூப்பில் வலியுறுத்துள்ள மேடையில் உள்ள ஆண்டவர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சொல்லலாம் நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். சுவாமிஜியுடைய பக்தன் புனிதவருடைய ரசிகர், ஏன்னா அவங்க வார்த்தை தகவலாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க கேட்கறதுக்கு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பை கொடுத்து நான் கொஞ்சம் ஒரு கிராமத்தில் போய் என்ன என்ன வேணும் அவங்களுக்கு என்ன தேவை அதெல்லாம் கொடுத்தாலே நான் கொடுத்துட்டு மாணவர்கள் இந்தியாவில் வைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் மையமாக கொண்டு இந்த பணம் வாங்கிட்டு நடக்கிற அந்த கோச்சிங் சென்டரை நிப்பாட்டிட்டு இந்தியாவில் உள்ள ஆர்வம் உள்ள ஏழை மாணவர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்த முன்னெடுத்து சூப்பர் தேர்ட்டி அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சூப்பர் தேர்ட்டி என்ன சொல்லுதுன்னா ஏழை மாணவர்கள் அத்தனை பேருக்கும் தகுதியுள்ள ஏழை மாணவர்கள் அத்தனை பேருக்கும் நம்ம அந்த கோச்சிங் சென்டர் வந்து படிக்கலாம். அவங்க இந்த கோச்சிங் சென்டர்ல இருக்கலாம். அவங்க கஷ்டப்படுற பிள்ளைங்க மட்டும்தான். அப்படி ஃபர்ஸ்ட் பேட்ச் வருது. இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்லயே இந்த டிஎன்பிசி சிறப்பு இலவச பயிற்சி போராட்டத்துக்கு வருகை தந்து இதற்கு வாய்ப்பு ஏற்பட்டதற்கு நன்றி கூறி நன்றி. இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. அப்புறம் நம்முடைய மாணவர்களுக்கு அவங்க வந்து தனியாக பயிற்சி கொடுப்பாங்க. இப்போ ஒரு வார்த்தை ஒரு நிமிஷம் சொல்லுவாங்க. மற்றும் அனைத்து மேடையில் வந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் மேடையில் கீழ் அமர்ந்திருக்கின்ற அனைத்து
அறிஞர்களுக்கும் பெருமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்திற்கு துவக்க விழாவுக்கு வருகை புரிந்திருக்கின்ற இந்த நிகழ்வை தலைமை ஏற்றிருக்கின்ற நமது கீழ் கேசவன்ஜி இன்னைக்கு பர்த்டே அவருக்கு இங்கே அருளாசி வழங்க வருகை புரிந்திருக்கின்ற பொறுத்தவரைக்குரிய சகோதரர்களுக்கும் சேவாபாரதி தென்தமிழ்நாடுடைய மாநில பொதுச் செயலாளராக இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அட்வொகேட் சார் அவர்களுக்கும் இங்கே முன்னிலை ஏற்றிருக்கின்ற அந்த குடும்பமே அந்த சந்ததியே சிறப்பாக அமையும். அதில் முதலாவது படிப்பு, இரண்டாவது பண்பு. படிக்க படிக்க பண்பு தன்னால ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த பயிற்சி வகுப்பு மூலமாக நல்லதொரு படிப்பினை வழங்க இருக்கின்ற இந்த சேவா பாரதி அமைப்பை அகில இந்திய சௌராஷ்டிர மத்திய சபை சார்பில் வாழ்த்தி அறிவு இருக்கணும், கல்வி இருக்கணும். மூணாவது நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். ஒரு மனிதன் நல்ல மனிதனாக முழுமையான மனிதனாக இருக்கணும்னா 3 விஷயம் இருக்கணும். பசியோடு இருக்கக்கூடாது, கல்வி அதோடு இருக்கணும், நோய் நொடி இருக்கக்கூடாது. அந்த வகையில வந்துட்டு இந்த சேவா பண்ணி அமைப்பு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அறிவோடு இருக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட இந்த அமைப்பு தான் இந்த டிஎன்பிசி குரூப் எக்ஸாமுக்காக தொடங்கி இருக்கிற இந்த தோட்ட விழா நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் பார்த்தீங்கன்னா அறிவோட இருக்கணும். அந்த அறிவை வச்சு அவங்க கல்விகளை அந்த வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ல வேற போட்டித் தேர்வுல வந்து அவங்க வந்துட்டு சக்சஸ் பண்ணி மாக் டெஸ்ட் கண்டினியூஸா அட்டன் பண்ணிட்டே இருக்கலாம். இப்பயும் எங்கள்கிட்ட அது இருக்குது. நம்ம இங்க இந்த அமைப்புல சேர்ற எல்லா மாணவர்களுக்கும் நாங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க தொடர்ந்து இப்போ அடுத்த டிஎன்பிசி வந்து ஜூலைல வருதுன்னு நினைக்கிறேன். ஜூலைல டிஎன்பிசி வருது. அந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க வந்து நாங்க வந்து 3 months சப்ஸ்கிரிப்ஷன் அது நம்ம சேவா பாரதியில இருக்கிற அமைப்புகளுக்கு நாங்க ஃப்ரீயாவே கொடுக்குறோம். ரெண்டாவது இது வந்து நான் ஒரு டெக்னாலஜி மாதிரி டெவலப் பண்ணி அதுக்கு பேட்டர்ன்லாம் வாங்கியிருக்கேன். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா படிக்கிறது மறந்து போயிடும். ஒரு புக்கை படிக்கணும்னு சொன்னா இந்த புக்கு படிச்சுட்டு இருப்போ ஞாபகம் இருக்கும், அடுத்த புக்கு படிக்கிறப்போ அந்த புக்கோட கொஞ்சம் கொஞ்சம் மறந்துடும். அதாவது ஒரு ஃபர்கெட்டிங் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம படிச்சுட்டே இருக்கிறப்போ கடைசியா படிச்சது ஞாபகம் இருக்கும், முதல்ல படிச்சது மறந்து போயிடும். அதை ரீடைன் பண்றதுக்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ஸை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறது மூலம் கிட்டத்தட்ட ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஒரு கேம்ஸ் மாதிரி அதை எடுத்துக்கிட்டே இருக்கிறது மூலம் நம்ம படிச்சிருக்கிற ஒரு 10 புக்கு படிச்சிருக்கோம்னா அந்த 10 புக்கோட எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மாக் டெஸ்ட் வைக்கிறோம். அது வந்து அல்காரிதம் பிராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்னா ராமகிருஷ்ண மடம் அதேபோல் அந்த நன்னெறியிலே இன்றும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுவாமிஜி அவர்களுடைய பொற்பாதம் வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்டு நிர்வாக வசதிக்காக வட தமிழகம் தென் தமிழகம் என்று பிரித்து சேவா பாரதி தென் தமிழகம் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் நம்ம வச்சு இதுல சேவா காரியங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 4000 சேவா காரியங்கள் இருக்கிறது. அத கல்விதானம், கேசவன் அவங்க சொன்னாங்க, கல்விதானம், மகளிர் சுய உதவி குழு, அதை வந்து வைபவ் ஸ்ரீ அப்படின்னு நம்ம சொல்றோம். அது தென் மாவட்டங்களில் அதிகமாக இருக்கிறது. அது மாதிரி பெண்களுக்கு எம்பவர்மெண்ட், சுயகாலில் நிற்பதற்காக அவர்களுக்கு தொழில் சொல்லிக் கொடுப்பது. கேசவன் சொல்லிக்கிட்ட பொழுது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதில் இந்த வாத்சல்யம் சொல்லக்கூடிய மனநிலம் குன்றிய அல்லது மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு காப்பகம் கடந்த 23ஆம் தேதி கோயம்புத்தூர்ல திறந்திருக்கிறோம். அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு பெரிய நிறுவனம் அவர்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6000 சதவீத பில்டிங் நமக்காக கொடுத்துருக்குறாங்க. அதுல வாத்சல்யம் சொல்லக்கூடிய இந்த மன வளர்ச்சிக்குரிய குழந்தைகளுக்கான ஒரு ஃப்ளோர், பெண்கள் எம்பவர்மெண்ட் பண்றது, கம்பெனி அப்படிங்கிறது ஆண்கள் தான் இருக்கிறாங்க. சில நேரத்தில் வீட்டுக்குள்ளெல்லாம் போய் வேலை செய்யறதுல சில பிராக்டிக்கல் கஷ்டங்கள் இருக்கிறதுனால நாம யோசிக்கிறோம். சேம் டைம் ஃபோட்டோ வீடியோ மட்டும் ப்ளே பண்ணிடுவோம். கிளிக் பண்ணால் ஃபோட்டோ வந்துடும். இப்படி திருப்பி வாங்கணும். இப்படி வாங்கி
வயசு வரப்பு கிடையாது. 15 வயசுல இருந்து 40 வரைக்கும் எழுதலாம். நீங்க சேர்ந்துருக்கீங்க ஐயா, நீங்க சேர்ந்துருக்கீங்களா? நீங்க சேர்ந்து எங்க ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க. ஆமா, பழைய ஆசிரியர் பக்கத்தில் ரொம்ப மகிழ்ச்சி. அப்டேட் சார் வந்து சரி ஓகே சார் சரி ஓகே ஓகே அங்கே ஒன்று சார் நீங்கள் ஓகே இல்லை ஓகே நீங்கள் அங்கே அந்த பாரு நீங்கள் அந்த பாரு இங்கே இல்லைங்கக்கா இங்கே வாங்க ஃபோட்டோ நீங்கள் சொல்ல தேவை நன்றி நன்றி அடுத்தபடியாக அவர் ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு சிந்தனையாளர். அவர் மனிதர்களோடு எளிமையாக பேச மாட்டார்கள். ஏனென்றால் ஆன்மீக ரீதியில் உள்ளவர்கள் மௌனங்களாக செய்கைகளாக பேசுவார்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் போது நான் அவருடைய 5வது 6வது மேடையில் நிற்கின்றேன். அவருடைய நகைச்சுவை உணர்வு மக்களுக்கு சில சிந்தனைகளை வெளிப்படுத்தும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில் நான் கொடுத்து வைத்தவள் என்கின்ற பெருமையை இந்த அவைக்கு நான் சொல்கின்றேன், இந்த சங்கத்திற்கும் நான் சொல்கின்றேன். ஏன்னா நாங்க மக்கள்லாம் எதிர்பார்க்கிறது என்னன்னா உங்களை போன்ற சுவாமிஜிகளை தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எங்களோடு என உங்களுடைய சேவைகள் எங்களுக்கு தேவை என்கின்ற அடிப்படையில் நீங்கள் மக்களோடு மக்களாக இருப்பதை நான் மனித மாண்பாக நினைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி விரும்புகிறேன். இந்த இலவச சுவாமிஜி அவர்களும் நானும் தமிழ் வந்து ரொம்ப மிக அழகானது. இந்த சௌராஷ்டிரா மொழியும் மிக நுணுக்கமானது. ஏன்னா எங்கள் நிர்வாக அலுவலர் காலம் சென்ற ஏஓ கண்ணன் அவர்கள் உங்களுடைய சங்கத்தில் உள்ள முன் பேராசிரியர் பிரேம்நாத் பேராசிரியர் எல்லாருமே நமக்கு ஒரு இந்த சங்கத்துக்கு எனக்கு நிறைய தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில சொன்னோம் அப்படின்னு சொன்னா தமிழ் ஐயா அவர்கள் சுவாமிஜி அவர்கள் சொன்னார்கள், தெளிவு செய்தார்கள். துவக்க விழா என்று போற்றுகிறதே, துவக்கம் என்கின்ற சொல் சரியானது. இது டிஎன்பிஎஸ்சிக்கு உதவும் என்பதனால் இந்த செய்தியை நான் சொல்லிக் கொள்கின்றேன். ஒழிக்க வேண்டும் என்றால் சேவா பாரதத்தில் நாம் சேர வேண்டும். சேரவாறு முகத்தூரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பகவான் ஸ்ரீராமனுடைய அருள் இருக்கு. சுவாமி விவேகானந்தர் எப்படி சாதிக்க துடித்தாரோ அந்த துடிப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இதே மீட்டிங் நம்ம சேவா பாரதி நம்ம அம்மா தலைமை தாங்கி இங்க உட்கார்றாங்க. இளங்குமரனா அவங்க இருக்காங்க, கேசவஞ்சி இருக்காங்க. அப்படின்னா அவர் எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் கூப்பிடவே கூடாது. இதுல படிச்சவங்க ஒருத்தங்களை தான் சீஃப் கெஸ்டா கூப்பிடணும். அந்த அளவுக்கு நீங்க எல்லாரும் வரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை செய்து ஒரு சொல்லினேன். நம்புகிறேன். அவசரமா அவங்க போடுறது அவங்க சாமி சொல்றாங்க. சாமி பேசுவதற்கு அடுத்தபடியாக
கிருஷ்ணமூர்த்தி வாசி சுகாமணி நம்ம ராஜாவுக்கு மைக்கு சொல்ல இந்த முதல்ல நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கேட்டா அண்ணாதான் ஓ, ஆன் டைம். ஹலோ மேம், ஆபீஸ் போவோம். டிராஃபிக்ல கூட ஸ்மூத்தா இதுதான் எங்க பர்ஃபெக்ட். சேஃப் அண்ட் செக்யூர். ஹே மாடர்ன் நீ மேக்ஸி இது ஜூம் ஜூம் பறக்குற. செக் 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 this is F taxi. கூப்டா வந்து நிக்கும் எங்கேயும் எப்போதும். இது F taxi. இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது எஃப் டாக்ஸி. எஃப் டாக்ஸி அதானே. எஃப் டாக்ஸி இது நம்ம ஒரு டாக்ஸி.